ஓகே தானே? ஓகே தான். நீங்க யாரு? எதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்துனீங்க? அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. நான் தான் பாரதி. என்ன பார்க்கதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்பதான் நீங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க தான் பாரதியா? அப்போ வீட்ல? ஆமாங்க. நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? என்ன விஷயம்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என் பேரு பிரியா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் உங்களை தேடி நான் அந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. நான் உங்க பசங்க கிட்ட உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். உங்களை கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு உள்ள போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வேற ஒருத்தவங்க வந்து அவங்க தான் பாரதின்னு என்கிட்ட பேசினாங்க. வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னதும் அவங்க அப்ப ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் மொத்தமா அவங்க தான் பாரதின்னு நம்பிட்டேன். அப்புறம் பின்னாடி இருந்து யாரோ என்ன அடிச்சு நான் மயக்கமாகி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா, நீங்க என்ன விஷயத்த என்கிட்ட சொல்ல வந்தீங்க? அது தெரிஞ்சு மித்ரா ஏன் உங்களை இப்படி பண்ணா? அப்போ அவங்கதான் மித்ராவா? ஆமாங்க. சரி, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நீங்க செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற துரை இன்னும் சாகல. அவரு உயிரோட தான் இருக்காரு. பிரியா 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. என்ன சொல்றீங்க? துரை இன்னும் உயிரோட இருக்கானா? ஆமா, துரை சொல்லிதான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன். உங்ககிட்ட அவர் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லி உடனே அவர் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. ஆதித்யா, தமிழ், சாரிடா. நான் மேடையில் நிக்கிறதா நீங்க 2 பேரும் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. ஒரு அப்பாவா நான் இப்படி செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இன்னைக்கு என்ன மித்ரா கூட இந்த மேடையில் நிக்க வச்சிருக்கு. இது நிரந்தரம் இல்லடா. அது உங்களுக்கு புரியுற வயசும் கிடையாது. நீங்க என்ன இந்த கோலத்துல பார்த்து மனசுக்குள்ள படுற கஷ்டம் ரொம்ப கொடுமையானது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான், நீங்க, அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கைய வாழ போறோம். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். கவலைப்படாம தைரியமா இருங்கடா. அப்பா, எந்த சூழ்நிலையிலையும் என்ன, அம்மா, தம்பியை விட்டுட்டு போக மாட்டேனும், விட்டு கொடுக்க மாட்டேனும். நீங்க அன்னைக்கு நான் ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க எங்களுக்காக கண்டிப்பா வருவீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். நான் மனசுல பேசுறதெல்லாம் உங்க காதுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். மனசுல நீ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு கேட்டுருச்சு தமிழ். டேய், அவன் எங்க போனா? அவனை மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம். மேடம் நம்மள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. ஓகே, அவனை ஒரு இடம் விடாம
இருக்கிற இடத்துக்கு பின்னாடி யாரோ ஆள் இருக்காங்க. மூச்சு விடுற சத்தம் கூட அவங்களுக்கு கேட்க கூடாது. அவங்களுக்கு நாம இருக்கிற இடம் தெரியவே கூடாது. துரை இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். அவன் பவானியோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். டேய், எங்கடா அவன்? மேடம், இந்த ஏரியா ஃபுல்லா சல்லடை போட்டு தேடியாச்சு. அந்த துரை எங்கேயுமே காணோம். நாங்க இத்தனை பேர் தேடியும் அவன் தப்பிச்சு போயிட்டான் மேடம். அவன் எங்கனே தெரியல மேடம். கிட்டவங்களா இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இத்தனை பேர் தடிமாடு மாதிரி இருக்கீங்கல்ல, கையில கிடைச்சவனை தப்பிக்க விட்டுட்டு காணன் வந்து என்கிட்ட சொல்றீங்க? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. தப்பிச்சு போயிட்டானே இந்த துரை. ஏய், தப்பிச்சு போனவன் பயந்து ஒளிய மாட்டான். கண்டிப்பா வெளியே வருவான். பாரதி கிட்டையும் ஆதி கிட்டையும் உண்மையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதோட நம்மளையும் தேடி வருவான். இனிமேதான் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ அந்த ஆதியும் பாரதியும் மீட் பண்ணிடவே கூடாது. போங்கடா, மண்டபத்துக்கு எப்படியாவது வருவான். வாங்க வாங்கடா. சரிண்ணா. வாங்க. ஆமா. பவானி பேசுறத வச்சு பார்க்கும்போது துரை தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவங்க அவனை பிடிக்காம எப்படியாவது அவனை காப்பாத்தணுமே.